வணக்கம் மக்களே, வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் எக்ஸசைஸ் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோல்டருக்கான எக்ஸசைஸ் தாங்க. ஸோ ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 எக்ஸசைஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் போது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷோல்டர் அரவுண்ட் த ஜாயின்ஸில் வந்து நெக் வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதால நெக்கு நிறைய பேருக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் வந்து க்ரியேட் ஆகும். அதாவது சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து மெஷினரி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இந்த பிரிண்டிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு பொசிஷனில் இந்த ஷோல்டர் மசில்ஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து டச் பண்ணி பார்த்தாவே தெரியும். அந்த ஷோல்டர் மசில்ஸ் அந்த நெக்குக்கு கீழே இந்த சரௌண்டிங் இந்த ஷோல்டர் வரைக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்னஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும், அண்ட் அந்த ஹார்ட்னஸ் மட்டும் இருந்துட்டால் பரவாயில்ல, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ட்ரிகர் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக் மசில்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் ரேஞ்சுக்கு மேலே தலையை வந்து தூக்க முடியாமல் இருக்கும், ஷோல்டரை லிஃப்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ், அதாவது இந்த டே 12 பண்ணுற இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ் பண்ண போகுது, அந்த ஜாயின்ஸை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மொபிலைஸ் பண்ண போகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு சிட்டிங்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டிங் 2 பொசிஷன்லேயும் பண்ணலாம். ஸோ சிட்டிங்கில் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு, ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்டேபிளாக இருக்கும்போது என்ன ஆகும், எல்லா மசில்ஸும் ரிலாக்ஸ்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ ரிலாக்ஸ்டாக இருந்ததுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட்டு ஷோல்டரை ரைஸ் பண்ணிவிட்டு டவுன் ஸ்லோவாக பண்ணணும். ஜஸ்ட்டு ஒரு டான்ஸிங் மூமெண்ட்ஸ் மாதிரி பண்ணக்கூடாது, ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். அதே மாதிரி இது பண்ணும்போது ப்ரீத் அவுட் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், நம்மளோட லங்ஸ் கெப்பாசிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா, மிரர் முன்னாடி, கண்ணாடி முன்னாடி, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய மிரர் முன்னாடி நீங்கள் வந்து நல்லா ஸ்டேபிளாக உட்காந்துட்டு பண்ணுறது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ட்ரஃபீசைட்டிஸ் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது இந்த ஷோல்டர் கிட்ட இருக்கிற மசிலோட நேம் வந்து ட்ரஃபீசியஸ். ஸோ அந்த மசில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாயின்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணும், அண்ட் சுற்றி இருக்கிற மசில்ஸ், இந்த நெக் அரவுண்ட் த ஜாயின்ஸை சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிலாக்ஸ் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த டைப்பிங் ஜாப்ஸில் இருக்கிறவங்க, சிஸ்டம் ஜாப்ஸில் இருக்கவங்க, சிஸ்டம் அட்மினாக இருக்கவங்க, அதே மாதிரி மெஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே வந்து, அதாவது அப்பரில் நம்மளுடைய ஷோல்டரை யூஸ் பண்ணி ஃபிங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டேபிளாக இருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அது ஸ்டேபிளாக ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பாக அது ஸ்டிஃப்னஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ catch you later on next series. Keep supporting your channel. Thank you.